பொன்னியின் இலக்கண அருவி 6ஆம் வகுப்பு பக்கம் 21. மாத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் வர மாத்திரை என்பது கால அளவை குறிக்கும். அதாவது ஒரு எழுத்தையும் ஒரு சொல்லில் இருக்க மொத்த எழுத்துக்கள் ஒழிக்கிறதுக்கு ஏற்படும் கால அளவு நேரத்தை குறிக்கிறது மாத்திரை. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கிறதுனா பிளிங்க் பண்ணுவோம் இல்லையா, அப்படின்னா அது ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை கை நொடிக்கவோ இப்படி சொடுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த அது ஒரு இதுக்கு ஒரு மாத்திரை. அப்போ உயிரெழுத்து குறில் ஒரு மாத்திரை. என்னெல்லாம்னா அ இ உ ஏ ஓ, இந்த 5 எழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே என்ன ஒரு மாத்திரை. இந்த இதுக்குள்ள சொல்லிடுவோம், இப்படி சொடுக்க போடுறதுக்குள்ள ஈ சொல்லிடுவோம். கண் இமைக்கிறதுக்கு அது ஒரு மாத்திரை. இந்த அ இ இதில் நெடில்ல 2 மாத்திரை. நெடில் உயிரெழுத்துல எதெல்லாம் நெடில்? ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இதிலெல்லாம் நெடில் உயிரெழுத்துல வர நெடில். இதுக்கெல்லாம் 2 மாத்திரை. மெய்யெழுத்துனா இக்கு முதல் இன்னு வரை 2 சுழி இன்னு இருக்கு இல்லையா. இப்போ அது என்னென்னா இக்கு இங்கு இச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னு வரைக்கும் உள்ளதுக்கெல்லாம் அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. உயிரெழுத்து குறிலுக்கு ஒரு மாத்திரை, உயிரெழுத்து நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இதே இதுதான் உயிர்மெய் எழுத்துல வர குறிலுக்கு ஒரு மாத்திரை. உயிர்மெய் எழுத்துனா என்ன? காக்கா கி கி கு கு கே கே அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதில் கா வராமல் க கி கு குறிலில் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு மாத்திரை. ஞி ஙு அந்த ஒரு மாத்திரை. இப்போ உயிர்மெய் நெடில்ல 2 மாத்திரை. எதுனா கா கி கு, இந்த இதில் மெய்யெழுத்தோடு இணைஞ்சு வர உயிர்மெய் எழுத்து கா கி கு. அதே மாதிரி மா வந்தால் கூட மா மீ, அது 2 வரைக்கும். ஆயத்த எழுத்து இந்த இதற்கு இல்லையா, அதுக்கு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. ஒரு எடுத்துக்காட்டு இதை பார்ப்போம். குந்தவை கு, இது சவுண்டு குறில், அப்போ ஒரு மாத்திரை. இன்னும் மெய்யெழுத்துனா அரை மாத்திரை. இந்த தாவா த குறில்னாலே ஒரு மாத்திரை. வை, ஐ எங்க வருது? வை என்னது? இவ்வு பிளஸ் ஐ தான் வை. ஐ எங்க இதில் வருது? நெடிலுக்கு 2 மாத்திரை, அதனால 2 மாத்திரை. 1 + ஆஃப் + 1 + 2 சேர்த்தா 4½ மாத்திரை நம்ம எழுதணும். இது எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். கண்ணன் க குறில், கா கிடையாது, க குறிலுக்கு ஒரு மாத்திரை. மெய்யெழுத்துனா புள்ளி வைத்த எழுத்து எவ்வளோ சொன்னோம்? அரை மாத்திரை. நா கிடையாது, ந, அப்போ ஒரு மாத்திரை. அப்புறம் புள்ளி வைத்த எழுத்துக்கு அரை மாத்திரை. இதை சேர்த்து நம்ம இங்கே போட்டுடுவோம். 1 அரை 1 அரை 1 சேர்த்து 3. கோபாலன் கோ நெடிலுக்கு என்னது? உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை 2. பா நெடில் 2 மாத்திரை. ல ஒரு மாத்திரை. புள்ளி வைத்த எழுத்து மெய்யெழுத்து அரை மாத்திரை இது போடுறோம். இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணலாமா? ஆ நெடில் 2 மாத்திரை. தி ஒரு மாத்திரை. குறில்னா ஒரு மாத்திரை. புள்ளி வைத்த எழுத்துக்கு என்ன சொன்னோம்? அரை மாத்திரை. இது யா குறில், அப்போ ஒரு மாத்திரை. இந்த புள்ளி வைத்த எழுத்து மெய்யெழுத்து அரை மாத்திரை, அதனால அரை மாத்திரை. மொத்தமாக சேர்த்து 2 1 3 3½ 4½ 5 மாத்திரை. இந்த ஆதித்தனுக்கு. கலாதேவிக்கு க ஒரு மாத்திரை. லா நெடில்னா உயிர்மெய் நெடிலுக்கு என்ன வரும்? 2 மாத்திரை. ப்ளஸ் தேவுக்கு 2 மாத்திரை. குறில் தே கிடையாது. வி குறில் இது. அப்போது 1 2 3 3 + கூட்டல் 2 5 5 கூட்டல் 6 6. 1 + 2 3 3 + 2 5 5 + 1 6. எழிலன். இப்போ ஏ எங்கே வருது? குறிலில் வருது. குறிலில் இருக்கிற ஏக்கு ஒரு மாத்திரை. ஏ குறில் எல்லாமே ஒரு மாத்திரைங்க. சொல்லி பாருங்க. லியா லி, அப்போ குறில் ஒரு மாத்திரை. லா கிடையாது, அப்போ ஒரு மாத்திரை. புள்ளி வைத்த எழுத்து மேலே புள்ளி இருந்தாலே என்னது? அரை மாத்திரை. அப்போ 3½ மாத்திரை.
ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் யாருக்காச்சும் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.